மூலிகை சூப்பு எல்லாருமே பயன்படுத்தலாங்கம்மா. சரிங்க. நோய் இருக்கிறவங்க, இல்லாதவங்க எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய உணவு தானேங்க அது. மூலிகை சூப்புடைய உணவை நம்ம எதுவும் மருந்தை கொடுக்குறோம் இல்லைங்க. பட் இது என்ன செய்யணாங்க, முருங்கை இருக்குதுங்கல்ல. முருங்கை வந்து உடம்புல எல்லா உறுப்புகளையும் பலப்படுத்து. முருங்கையினுடைய எல்லா பொருளுமே எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்தலாங்கம்மா. இன்னைக்கு உலகம் பூரா மிக பிரசித்தி பெற்றது முருங்கை. அந்த முருங்கை வந்து நம்ம இதில் சேர்த்திருக்கிறோம். சுக்கு, மிளகு, திப்பிலி, வாய் விலங்கம் எல்லாமே வந்து உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்று உடம்பு பலத்தை கொடுக்குமா. ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தால் சரிப்படுத்திடுங்க. ரொம்ப ரத்த குறைபாடு இருக்குதுங்க, சோர்வு இருக்குது, நம்ம டயர்டாக இருக்கிறாங்க அப்படின்னா இது குடிச்சாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் டயர்டு வராது. முடக்குவாதம் இருக்குதுங்களா, முடக்குவாதம், கை கால் அந்த மாதிரிங்க, அந்த அதையும் சரி பண்ணிக்க. அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு தொடர்ந்து கொடுத்தோம்னா அதுலேருந்து வெளியே வரக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. முருங்கை சூப்பு தொடர்ந்து குடிச்சாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது. அதே மாதிரி வெயிட் லாஸ், கெட்ட கொழுப்பு குறைக்கிறனால வெயிட் குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்க இதில். இது மாதிரி நிறைய பலன்கள் இந்த முருங்கை சூப்பில் இருக்குங்க. அது இதே மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் சுண்ட வச்சு குடிக்கணும். நம்ம இதை கண்டினியூஸா எடுத்துக்கலாமா, இல்லை இதுக்குன்னு ஒரு டைம் இருக்குங்களா, இல்லை இதுக்குன்னு ஒரு அளவு இருக்குங்களா? இதில் வந்து அளவு இல்லைங்க, எது வேணால் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாங்க. எந்த தொந்தரவு சைட் எஃபெக்ட் இது கிடையாது. ஏன்னா இது நம்ம டெய்லி சேர்த்தக்கூடியது, ஆனால் சேர்த்துறதில்ல நம்ம உணவில். தினசரி சேர்த்தக்கூடிய உணவுல தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு கீரை சாப்பிடணும். ஆமாங்க, அது மாதிரி எல்லா உணவையும் நம்ம தினசரி சேர்த்தக்கூடியது. பட் நம்மளுடைய உணவு பொருள்கள் வந்து எல்லாமே உணவுப் பொருள் இருக்கிறனால நம்ம எதுவே எடுத்துக்கலாம். இதில் மருந்துன்னு எதுவுமே நம்ம கொடுக்கறது இல்லைங்க. ஆனால் எல்லாருமே எந்த வயசுக்காரவன்னு எடுத்துக்கலாம். ஆமாம், எல்லாருமே எந்த வயசுக்காரவன்னு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சிறுசுலேருந்தே கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாங்க. என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சேர்த்துருக்கீங்க? முருங்கை முக்கியமானதுங்கம்மா. முருங்கை, சுக்கு, மிளகு, திப்பிலி, வாய் விலங்கம், வாதநாராயண் சேர்த்திக்கிறேங்க. வாதநாராயண் வந்து வலி குறைக்குங்கம்மா, அது போட்டுக்கிறேங்க. வாய் விலங்கம், அது உடம்பு, வாய் விலங்கம் அதெல்லாம் முக்கியமானது.